சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். நேவி வரலாற்றில் ஒரு முதல் முறையாக ஒரு தமிழனாக நான் வந்து எங்களுடைய இசைப்பிரிவை தலைமை ஏற்று நடத்தினது எனக்கு மிகவும் ரொம்பவும் பெருமையாக இருக்குது. பாதுகாப்புத்துறையில் சேரணும், இந்திய எல்லைகளில் இருந்து நாட்டை காக்கணும் அப்படின்றது இன்றைக்கும் இந்தியர்களுடைய குறிப்பாக இளைஞர்களுடைய தணிக்க முடியாத தாகமாக இருந்துட்டு வருது. குடியரசு தின அணிவகுப்பு நடக்கும் பொழுது, நமது பாதுகாப்பு வீரர்கள் அணிவகுத்து வரும் பொழுது, அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மயிர்கூச்செரியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வில் இந்திய கப்பற்படையுடைய அணிவகுப்பை தலைமை தாங்கி வந்திருக்கிறாரு ஒரு தமிழர். அதுவும் குடியரசு தின அணிவகுப்பில் கப்பற்படையை தலைமை தாங்கி வந்த முதல் தமிழராகவும் இவர் இருக்கிறாரு. அவர் தான் மிஸ்டர் அந்தோனி ராஜ். அவர் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய முக்கியமான தகவல்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். சார், முதல்ல வணக்கம். அதுவும் இல்லாமல் புதிய தலைமுறை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து சாதாரணம் கிடையாது. பொதுவாக கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரியான பெருமைகள்லாம் ரொம்ப ரேராக தான் சிலருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த பாதுகாப்பு துறையில் சேரணும், குறிப்பாக நேவியில் சேரணுன்ற ஆர்வம் எப்போ ஏற்பட்டது? தமிழ்நாட்டில் உங்களுடைய பூர்வீகம் எது? உங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க? உங்களை பற்றின விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுமா? வணக்கம், நான் அந்தோனி ராஜ், மாஸ்டர் மியூசிஷியன், இந்தியன் நேவி. என் சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், உளுந்தூர்பேட் தாலுக், இருந்தை கிராமம் அப்படின்னு ஒரு சின்ன ஊர். என்னுடைய குடும்பம், என் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. நான் இப்போ வந்து திண்டுக்கல்லில் வந்து பஞ்சம்பட்டின்னு ஒரு கிராமத்தில் செட்டில்டாக இருக்கேன். எனக்கு இசையில் ஆர்வம் வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்தே இருந்தது. எங்கள் சர்ச்சில் பாட்டு பாடுறது, கீபோர்டு வாசிக்கிறது, அப்படி அதிலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் வந்தது. எங்கள் ஊரில் ஆர்சி சர்ச்சின்னு ஒரு ஆரம்ப பள்ளி இருக்குது. அதில் தான் நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஃபாதர் என்னை வந்துட்டு ஃபாதர் அல்ஃபோன்ஸ் அவங்க வந்து என்னை பாண்டிச்சேரிக்கு டான்போஸ்கோ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஃபாதர் வேறு ஒருத்தர், ஃபாதர் MM அந்தோனின்னு ஒருத்தர், அவர் தான் என்னுடைய இசை ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு சென்ட் ஜோசப், வேலூர் காட்பாடி சென்ட் ஜோசப்பில் ஸ்கூல் இருக்குது, மியூசிக் ஸ்கூல் இருக்குது. டான்போஸ்கோ தரப்புலேருந்து நிறைய பிள்ளைங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே என்ன அவர் வந்து அனுப்பி வச்சார். நான் அங்கே போயிருந்தேன். அங்கே மிஸ்டர் தேவசகாயம், எக்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் தான் என்னுடைய மாஸ்டர். அவர் தான் எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் எப்படி படிக்கணும், எப்படிலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து எனக்கு இசை ஆர்வத்தை இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேவியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் தான் சொன்னார். நேவியை பற்றிலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நம்ம ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். ஸோ அவர் தான் சொன்னார், நேவியில் அவனை வந்து நான் ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னு. அவரே அப்ளிகேஷன் போட்டுருந்தார். 1994 நான் வந்து நேவியில் ஜாயின் ஆனேன். நேவியில் ஜாயின் ஆன பிறகு கார்னட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி நேவியில் ஆஸ் ஒரு மியூசிஷியனாக நான் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது எனக்கு 29 இயர்ஸ் சர்வீஸ் ஆகுது. நல்ல முறையில் போயிட்டுருக்கு சர்வீஸ். பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு பார்வை அப்படின்றது பாதுகாப்புத்துறைக்கு, குறிப்பாக துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறவங்களுக்கு, பீரங்கி வச்சு சண்டை போடுறவங்களுக்கு, ஒரு போர் விமானத்தில் பறக்கக்கூடியவங்களுக்கும் மியூசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற பொதுவான விஷயம் இருக்குது. எதுக்காக இந்த மியூசிக் பேண்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய இராணுவத்திலையும் சரி மற்ற துறைகளையும் சரி எதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க? ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குது? டிஃபென்ஸில் வந்து மியூசிக் சம்மந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அப்படின்னா அதில் சொல்ல வேண்டிய விஷயம், முதல்ல இந்த டிபார்ட்மெண்ட், மியூசிஷியன் டிபார்ட்மெண்ட் யார் ஒரு டிஃபென்ஸில் சேர்ந்தா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மார்ச் பாஸ் எப்படி பண்ணணும், தென் அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு சில நேரத்தில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மியூசிஷியன் குரூப் ஏதாவது ஒரு மியூசிக் வாசிப்போம். அவங்களுக்கு ஒரு ஜோஷ் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அவங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மியூசிஷியன் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஷிப், இந்தியன் நேவல் ஷிப் வெளியில் ஃபாரின் கண்ட்ரி போகிறாங்க. ஸோ அந்த டைமில் ஆஸ் ஏ இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் மியூசிஷியன் நாங்கள் போவோம். அங்கே போய்ட்டு நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இந்தியாவுடைய பேர் எடுத்துக்கிட்டு.
ஸோ நாங்கள் எங்கள் கப்பல் போயிருக்குது, அங்கே வந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறோம், அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆஸ் ஏ இந்தியன் நேவி கிடையாது, ஆஸ் ஏ இந்தியா த்ரூ நம்ம வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, இந்தியனுடைய கல்ச்சரை வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம இந்தியன் மியூசிக்கும் வாசிப்போம் அங்கே போயிட்டு, ஆஸ் வெல் அஸ் அவங்க கண்ட்ரி உள்ள மியூசிக்கும் வாசிப்போம். ஸோ அது மாதிரி நம்ம இந்தியாவுடைய ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும் மியூசிஷியன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபீல்டுக்கு, அதாவது ஒரு போர் சமயத்திலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு முக்கியமான ட்ரில் நடக்கும், இன்டர்நேஷ்னல் மற்ற நாடுகளோட கொலாபரேஷனில் ஒரு ட்ரில் நடக்கும், இந்த மாதிரியான சமயங்களில் கூட இந்த மியூசிக் ட்ரூப்ஸோடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை அந்த மாதிரியான டைமுங்களில் பண்ணுவீங்க நேரத்தில்? இந்த IFR இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ அப்படின்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நடக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் 2016 விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு, அதையும் நான் தான் லீட் பண்ணியிருந்தேன். இந்த IFR வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்களோட நம்மளும் காம்படிஷன் வைப்போம், மீன்ஸ் சிட்டி பரேட் பண்ணுறது, அவங்களுடைய கொலாபரேஷனில் அவங்களோட சேர்ந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாரின் கண்ட்ரி போயிருந்தப்போ சவுத் கொரியாவில் 2018 அந்த டைமில் அங்கே IFR நடந்தது, அங்கேயும் நான் போயிருந்தேன். அங்கேயும் IFR ரூட் மார்ச், பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ், ரிசப்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபாரின் கண்ட்ரிக்கு அங்கே சவுத் கொரியாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வந்துட்டு இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் மியூசிஷியன் அங்கே நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறது வந்து புரிஞ்சுக்க முடிகிறது, இது வெறும் சண்டை போர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுடைய உறவையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த துறைகளுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைய இளைஞர்கள் இந்த பாதுகாப்பு துறையில் சேர்றதுக்கு, குறிப்பாக இந்த மாதிரியான மியூசிஷியன் பேண்டில் வந்து சேர்றதுக்கு, இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பில் வந்து சேர்றதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது? ஆஸ் அ சீனியராக வந்து இப்போ வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் எதுவும் டிப்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுவும் சொல்ல முடியுமா? பொதுவாக தமிழ்நாட்டில் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியல டிஃபென்ஸில் மியூசிஷியனுக்கு ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு, மியூசிஷியன் பிரான்ச் இருக்குது அப்படின்னு. டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் மியூசிக் நல்லா படிச்சிருந்தாலும் சரி, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்தியன் நேவியில். நீங்கள் இந்தியன் நேவியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு மியூசிஷியன் டிபார்ட்மெண்ட் இந்தியன் நேவியில் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு குடும்பமாக. 1-2 பேர் மட்டும் தனியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மியூசிஷியன் முடியாது. நாங்கள் மினிமம் ஒரு 20-25 மெம்பர்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம், வெல்கம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெஸ்டர்ன் மியூசிக், நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறோம்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஆர் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டு போய் இந்தியாவுடைய கல்ச்சரை நீங்கள் வந்து தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்கும். நீங்களும் வெளிநாட்டு பார்க்கலாம். அண்டு நல்ல ஒரு உங்கள் லைஃப்பில் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு மியூசிஷியனாக நீங்கள் வெளியில் போகலாம். இப்போது இந்த வருஷம் நடந்த பரேட் பற்றி கேட்கணும்னு விரும்புகிறேன். இந்த வருஷம் நீங்கள் தான் தலைமையேற்றிருக்கீங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? உங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்க? இது எவ்வளோ முக்கியமான ஒரு தருணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வாய்ப்பு என்னுடைய ஆஃபீஸர்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்போ வந்து ஃபுல்லி சப்போர்ட், அட்மின் ஒர்க்காக இருக்கட்டும், லாஜிஸ்டிக் ஒர்க்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஃபுல் சப்போர்ட். INS இந்தியாவுடைய CEO இருக்காங்க, அங்கே உள்ள கண்ட்ரி ஆஃபீஸர் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு மியூசிக் ஆஸ் வெல் அஸ் மார்ச் பாஸ்ட் பரேட் இதை வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணவங்க எங்கள் ஆஃபீஸர்ஸ், லெஃப்டினன்ட் கமாண்டர் ஜே பத்மநாபன். அவங்க வந்து எங்கள் கூட மார்னிங் 4:30 அப் டு 10:30 வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்கு கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட், ஒரு தமிழனா முதல் முறையாக இந்தியன் நேவி வரலாற்றில் ஒரு முதல் முறையாக ஒரு தமிழனாக நான் வந்து எங்களுடைய இசைப்பிரிவை தலைமை ஏற்று நடத்தினது எனக்கு மிகவும் ரொம்பவும் பெருமையாக இருக்குது. இனியும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டினியூவாக இதை நான் வந்து செய்வேன். மற்ற நாட்கள், இப்போ ரிப்பப்ளிக் டே பரேட் ப்ராக்டிஸ் எல்லாம் தாண்டி மற்ற நாட்களில் உங்களுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ் என்ன, உங்களுடைய ரெகுலர் டியூட்டிஸ் என்ன, அது உங்களுடைய மியூசிக் ட்ரூப்ஸோடைய ரெகுலர் டியூட்டிஸ் என்னன்றதை ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஒரு 2 days 3 days ப்ராக்டிஸ் விட்டுட்டோம்னா எங்களுடைய அந்த டோன் குவாலிட்டி போயிடும். ஸோ நாங்கள் நார்மலி டெய்லி எங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு கமாண்ட்லேயும் ஏதாவது பரேடு இருக்கும், ஒரு சீனியர் ஆஃபீஸர் வராங்க, அவங்களுக்கு வெல்கம் பண்ணணும்,
அப்புறம் அவங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கும். இது எல்லாமே எங்களுடைய டியூட்டி. அந்த ரிசப்ஷனுக்கு போகிறது, பரேட் பண்ணுறது. அண்டு இந்தியன் நேவியுடைய ஒரு மெயின் டீம் நாங்கள் இந்தியன் நேவல் சிம்பனிக் ஆர்கெஸ்ட்ரா இந்த டீம் இருக்குது. நாங்கள் வந்து ஒவ்வொரு விசேஷத்துலையும் லைக் இப்போது 26 ஜனவரி பரேடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 29th அது வந்து முப்படைகள் விழா. அந்த இடத்துல நாங்கள் பீட்டிங் ரிட்ரீட் பண்ணோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒரு 2 month 3 month தான் நாங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணோம். என்னென்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்ம வந்து பப்ளிக் என்ஜாய் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்தது இந்த கன்சர்ட், இந்தியன் நேவல் சிம்பனிக் ஆர்கெஸ்ட்ரா பேண்டோடைய கன்சர்ட். அதுக்கு வந்து நம்ம கன்சர்ட் ஒரு இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மினிமம் நாங்கள் வந்து ஒரு 4 to 5 month ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்போ தான் நாங்கள் வந்து கன்சர்ட் கொடுக்குற இடத்துல வர கெஸ்ட்டுக்கு அவங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மியூசிக்கை நாங்கள் வந்து கொடுக்க முடியும். அதனால் எங்களுடைய ப்ராக்டிஸ் கண்டினியூ அப்படி இயர் டு இயர் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இப்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க உங்களோட சர்வீஸ் இதில்? மற்ற நாடுகளுக்கு போய் பர்ஃபார்ம் பண்ணுறது அது மாதிரியான விஷயங்களை நல்லா பண்ணியிருக்கீங்க. அவார்டுன்னு சொன்னால் எங்கள் நேவல்ஸ் தரப்புலேருந்து சிஎன்எஸ், அதாவது எங்களுடைய சீஃப், நேவியோடைய சீஃப், அவர் கமாண்டேஷன் நான் வாங்கியிருக்கேன். அண்டு எங்கள் இஎன்சி, அதாவது ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோடைய சீஃப், அவங்கள்ட்ட ஒரு கமாண்டேஷன் வாங்கியிருக்கேன். அண்டு எங்களுடைய ஷிப் எப்போல்லாம் வெளிநாடு போகுதோ அப்போல்லாம் நாங்கள் வந்துட்டு மிஷன் நாங்கள் வந்து ஷிப்பில் டிப்போர்ட் ஆகும். அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனோம்னா ஆஸ் ஏ இந்தியாவுடைய கலாச்சாரம், வெளிநாட்டில் எந்த நாட்டுக்கு போகிறோமோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் நாங்கள் போவோம். ஆஸ் ஏ இந்தியனாக நாங்கள் வந்து நம்முடைய இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் மியூசிக்கையும் நாங்கள் வந்து வெளிப்படுத்துவோம் வெளிநாட்டுக்கு போகணும்னா. இப்போ அந்த மாதிரி ஃபாரின் போயிருந்தப்போ இல்லை உங்களுடைய சர்வீஸ்லாம் ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட்னு ஒன்று இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி அட்மைரபிளாக இருந்திருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா? 2017 ஐ திங்க் ஜப்பான் போயிருந்தோம். ஜப்பானில் கொலாபரேஷன் மியூசிக் கன்சர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியன் நேவல் பேண்ட், ஜப்பான் நேவல் பேண்ட் அண்டு அங்குள்ள 7th Fleet US நேவல் பேண்ட், இது மூணு டீமும் சேர்ந்து நாங்கள் ஒன்றா பர்ஃபார்ம் பண்ணோம். அது ஒரு சேலஞ்சிங்காகவே இருந்துச்சு. அவங்களோட நம்ம வந்து இந்தியன் நேவல் மியூசிஷியன்ஸ் மேட்ச் ஆகி அவங்க கொடுக்குற ஸ்கோருக்கு நம்ம வந்து ப்ளே பண்ணுவோமா அப்படின்னு ஒரு சேலஞ்சாக இருந்தது. அவங்க சேலஞ்சாக நினச்சாங்க. ஆனால் நம்ம இந்தியன் மியூசிஷியன் நாங்கள் போயிருந்த டீம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். அவங்களுடைய மியூசிக்கை நாங்கள் 1 hour 2 hours 3 hours நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட சேர்ந்து நாங்கள் நல்ல ஒரு கன்சர்ட் கொடுத்தோம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இளைஞர்கள் பாதுகாப்பு துறையில் சேர வேண்டும் என்றால் நிறைய பிரான்ச்சுகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த மியூசிக் ட்ரூப். அதில் எப்படியெல்லாம் சேரலாம், அது எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு உயரங்களை எட்ட முடியும், எவ்வளவு தூரம் வாய்ப்புகள் இருக்குது, இப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த பேட்டியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முதல் தமிழராக ஒரு கப்பற்படையுடைய இசைக்குழுவை குடியரசு தின அணிவகுப்பில் தலைமையேற்று வந்த அந்தோனி ராஜ் அவர்களை முதலா புதிய தலைமுறை வாயிலாக உலகத்திற்கும் பொதுமக்களுக்கும் அறிமுகப்படுத்தியதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.